ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். திண்டுக்கல் ஸ்ரீமத் ஓத சுவாமிகளின் சரிதாமிருதம் நேற்றைய தொடர்ச்சி. சுவாமிகளின் தந்தை மெய்சிலிர்த்த அத்தருணத்தில் தன் குழந்தைக்கு முருகப்பெருமானின் திருநாமமான சுப்பிரமணியன் என்னும் நாமத்தை சூட்டிவிட்டார். பரமேஸ்வரர் ஐயர் சூட்டினாலும் பின்னாளில் சுப்பையா என்றே எல்லோராலும் அழைக்கப்பட்டார் நம் சுவாமிகள். சுவாமிகளுடைய 5வது வயதில் அவருக்கு உபநயனம் நடந்தது. சிறு வயதிலிருந்தே இறை இன்பத்தில் நாட்டம் அதிகம் கொண்டவராக திகழ்ந்தார் நம் சுவாமிகள். ஓம் என்றும் ஆதிசங்கரா என்றும் சொல்லிக்கொண்டே இருப்பார் நம் சுவாமிகள். ஒரு கட்டத்தில் தந்தையார் மறைந்து விட்டார். அதன் பின் காடு மேடு என்று சுற்றித் திரிய ஆரம்பித்தார் நம் சுவாமிகள். ஒரு முறை தன் தாயாரிடம், நீ என்னை எப்போது கூப்பிடுகிறாயோ அப்போது நான் வருகிறேன், எனக்கென்று சில பணிகள் இருக்கின்றன என்று சொல்லி அன்னையின் ஆசியுடன் வீட்டை விட்டு வெளியேறினார் நம் சுவாமிகள். திண்டுக்கல் மலைக்கோட்டையின் மேற்கு புறம் அடர்ந்த புதர்கள் மண்டி ஒரே காடாக இருந்தது ஒரு காலத்தில். இதை கடந்து உள்ளே நடந்தால் ஒரு சில குகைகள் உண்டு. ஜன நடமாட்டமே இல்லாத இந்த இடம் ஆரம்ப காலத்தில் சுவாமிகளின் தவத்திற்கு மிகப்பெரிய உதவிகரமாக அமைந்தது. குகைக்கு மேலே இருந்து தண்ணீர் கொட்டிக்கொண்டே இருக்கும். சுவாமிகள் வெட்டிய ஒரு குளம் ஒன்றும் ஐயன் குளம் என்ற பெயரில் இன்றும் அழைக்கப்பட்டு வருகிறது. மலைப்பகுதிகளிலும் திண்டுக்கல் தெருக்களிலும் பித்தன் போல் திரிவார் நம் சுவாமிகள். அடையாளம் தெரிந்தவர்கள் இவருடைய திருப்பாதங்களில் விழுந்து கும்பிடுவார்கள். விவரமறியாத ஜென்மங்கள் இவரை கேலி பேசியும் கற்களால் அடித்தும் துன்புறுத்தியதும் உண்டு. எல்லோரையும் ஆசீர்வதிப்பார் நம் சுவாமிகள், எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். தெருவில் குடிநீர் எடுத்துக்கொண்டு போகும் ஒரு வண்டியில் உள்ளே ஒட்டுமொத்த நீரையும் ஒரே மடக்கில் விறுவிறுவென குடித்து விடுவார். இதை பார்ப்பவர்கள் வாய்விழந்து நிற்பார்கள் ஆச்சரியத்துடன். அடுத்து குடித்த நீர் மொத்தத்தையும் வெளியே துப்பி விடுவார். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியை திருவண்ணாமலைக்கு அனுப்பி வைத்த பெருமை ஓத சுவாமிகளையே சாரும். ஸ்ரீ ரமணர் திருச்சுழியில் பிறந்தவர். தந்தையின் பணிமாறுதல் காரணமாக அவரது குடும்பம் திண்டுக்கல்லிற்கு இடம் பெயர்ந்தது. அபிராமி அம்மன் கோவில் அருகே ரமணரின் குடும்பம் வசித்து வந்தது. அப்போது நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் சேர்க்கப்பட்டார் ரமணர். துவக்கத்தில் ஒழுங்காகத்தான் பள்ளிக்கு சென்றார் ரமணர். ஆனால் ஒரு முறை அவதூதராக தெருக்களில் வலம் வரும் ஓத சுவாமிகளை பார்த்த மாத்திரத்தில் ரமணர் மனதுக்குள் ஏதோ ஒன்று பிசைய ஆரம்பித்தது. இவர் பின்னாலேயே செல் என்று அவருக்கு அவரது மூளை உத்தரவிட்டது. சோதியன் ஓத சுவாமிகள் செல்லும் இடமெல்லாம் அவர் பின்னால் தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தார் ரமண மகரிஷி. காடுமலை எங்கு சென்றாலும் அவரது நடவடிக்கைகளையே கண்கொட்டாமல் பார்த்து வியப்பார் ரமண மகரிஷி. ஒரு கட்டத்தில் சிறுவனான ரமணரை அடையாளம் கண்டுகொண்ட ஓத சுவாமிகள் அவரை அருகே அழைத்தார். நீ திருவண்ணாமலைக்கு செல், அங்கே உனக்கான பணி காத்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலையார் உன்னை வரவேற்க காத்திருக்கிறார் என்றார் ஓத சுவாமிகள். அதன் பின் தான் ஒரு சந்தர்ப்பத்தில் வீட்டில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு புறப்பட்டார் ரமணர். நாளை மீதி பகுதியை உணர்வோம். ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவதத்தா. ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய்.